ஹலோ! இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட முன்னாள் காதலனோ, காதலியோ நீங்க இப்ப சந்திக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணும்? பேச்சே வராது இல்லையா? ஆனா வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாட்டுல காதல் சந்தை அப்படிங்கிறது மூலமா அவங்களுடைய முன்னாள் காதலன் அண்ட் காதலிய சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி தராங்கங்க. இது 100 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பாரம்பரிய நிகழ்வு 1919 ஆண்டு முதல்ல நடந்து வருதாமாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வரும் பல திருமணமான தம்பதிகள் முன்னாள் காதலன் அல்லது காதலியை சந்தித்து பேசுவது அங்குள்ள சமூகத்தில் மிகவும் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமண வாழ்வை அச்சுறுத்துவதாக யாரும் கருதுவதில்லை. தனது கடந்த காலத்தை கௌரவித்து வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்த நபருக்கு நன்றி வெளிப்படுத்துவது இந்த நாள். இதை கணவனோ மனைவியோ ஏற்றுக்கொள்கிறார்கள். வெளிப்படையாக இது நடைபெறுவதால் காதலின் அடையாளமாகவே இது நிகழ்கிறது. இந்த காதல் சந்தை நிகழ்வுக்கு பின்னணியில் நிகழ்ச்சியான கதை ஒன்று இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்ப்போம். காலத்தில் நுண் சமூகத்தைச் சேர்ந்த பா என்ற இளைஞனும் கியாக் சமுதாயத்தைச் சேர்ந்த உட் என் இளம்பெண்ணும் காதலித்து வந்தனர். பா ஒரு ஏழை இளைஞன் என்றாலும் புல்லாங்குழல் இனிமையாக வாசிப்பான். காதலில் உட் கியா சமூக பழங்குடி தலைவரின் மகளாவார். இருவரும் வேறு வேறு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் குடும்பத்தினர் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரு குடும்பங்களுக்கு இடையே உருவான சண்டை இரு பழங்குடிகளுக்கு மக்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த நேரத்தில் காதலர்கள் இருவரும் மக்களுக்கிடையேயான மோதலை தவிர்க்க கனத்த இதயத்துடன் பிரிய முடிவு செய்தனர். ஆனால் பிரிவதற்கு முன்பு இருவரும் ஒரு முடிவை எடுத்தனர். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சந்திர நாட்காட்டியின் 3வது மாதத்தின் 27ஆம் நாளில் கவ் பள்ளத்தாக்கின் சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. அந்த நாளில் இருவரும் சந்தித்து கடந்த கால காதலை அசை போடுவார்கள். ஒன்றாக பாடுவார்கள். திருமண வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பின்னர் பிரியா விடை பெற்று வீடு திரும்புவார்கள். அந்த முற்றுப்பெறாத காதல் கதையின் நினைவாகத்தான் இந்த காதல் சந்தையும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நாளில் நடைபெறுகின்றது. தேங்க்யூ.